வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இந்த அகாரோவோட மோக்கா பாட்டோட ரிவ்யூ பார்த்துடலாம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் வாங்கினோம் இந்த மோக்கா பாட்டு. இதை இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன். இதை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபில்டர் காஃபி லவ்வர்ஸ்க்கு உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபில்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரிவ்யூ சூப்பராக இருந்தது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அடுப்புலையே வச்சுக்கலாம். இது சேஃப் ஃபார் ஹீட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது முகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுட்டேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது மேலே ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபுல்லாக காஃபி பவுடர் போட்டுட்டேன், ஃபில்டர் காஃபி பவுடர். இதை மூடி வச்சுட்டேன். ஸோ இது கொதிச்சு அவ்வளோ அழகாக பாருங்கள் வருது. அதுக்குள்ளே சூடாக பாலையும் காய்ச்சறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் காஃபி எனக்கு மேலே இந்த மாதிரி இதில் அழகாக ரெடி ஆகிட்டு வந்தது. ஃப்ரெஷ் காஃபி, ஃப்ரெஷ் பால். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஃபில்டர் காஃபியோட லவர்ஸ்க்கு தான் இதோட எஃபெக்ட் உண்மையாகவே புரியும். அழகாக காஃபி டிகாஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக வந்தது. சூப்பராக நல்லா ஆற்றிட்டு நுரையோட ஃபில்டர் காஃபி குடித்தாச்சு மார்னிங். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக பார்த்திங்கன்னா ராகி கூழ் தான் சாப்பிட்டோம். அதை தயிர் உப்பு போட்டுட்டு சாப்பிட்டோம். சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இதிலையே இன்னும் கொஞ்சம் ரைஸை ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பால் சர்க்கரை போட்டு கூட நம்ம குடிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். சூப்பர் ஆகிட்டு அடுத்து ஒரு தக்காளி தொக்கு தாங்க செஞ்சேன். பூண்டும் தக்காளியும் ரெடி பண்ணிட்டேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டேன். கடுகு பொரிஞ்சோடனே பூண்டை போட்டுட்டேன். பூண்டு நல்ல ஒரு கோல்டு ஃப்ரைக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்தது. ஸோ நம்ம கரண்டியை வச்சே நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே தக்காளி தொக்கு அவ்வளோ எம்மியான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெறும் பூண்டு தக்காளி மட்டும் போட்டுட்டு சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் டிஷ்னே இது சொல்லலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டேன்னா அது ஒரு டெக்ஸ்டரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா எனக்கு இப்போ சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சரி பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திக் மில்க் எடுத்துக்கிட்டேன். 1 லிட்டர் மில்கை வழக்கம் போல் தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக மில்க் பாயில் லெமன் ஜூஸையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் வரா மாதிரி எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா பொங்கிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பாலில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக பால் திரிய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி, அதாவது தண்ணியாக இந்த இது தனியாக இருக்கும், பன்னீர் தனியாக கிடைக்கும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் கீழே வடிகட்டி வச்சுட்டு இதை போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு, நம்மக்கிட்ட குழிக்கரண்டி இருக்கும்ல அதை வச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் போயிடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்போவுமே பன்னீர் மேக்கர் இருக்குது. ஸோ அந்த பன்னீர் மேக்கரை இந்த வடிகட்டலுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீஸ் கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபேவரைட் அவியல் பண்ணேன், செம சூப்பராக. இன்றைக்கி அவியலை அரைக்கும் போது தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்து கூட கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணி பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எவ்வளோ திக்காக அவியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். யாரோட ஃபேவரைட்டு. சில பேர் தயிர் விட்டு சாப்பிடுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ரசம், அப்புறம் வத்த குழம்பு சுண்டக்காய் போட்டு செஞ்ச மணத்தக்காளி போட்டு, அவ்வளோதாங்க. சூப்பராக எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சையும் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய். நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய், வணக்கம்.